வணக்கம் அன்புடையோருக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றைக்கு நான் சிக்கன் லைக்க வச்சு ஒரு அதாவது இந்த சிக்கன் ராம் முழங்காலுக்கு கீழே எடுக்கிற சிக்கன் அதாவது கோழிக்கால் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகம் அதை வச்சு பிரெட் கிராம் வச்சு பான் பவுடரை வச்சு ஒரு பொரிச்சு எடுத்த ஒரு சிக்கன் ரெசிப்டி தான் இப்போ செய்து காட்ட போகிறேன். அருமையான ஒரு இது குழந்தை பிள்ளைகளில் இருந்து பெரியாக்கள் மட்டும் சாப்பிடுங்க. இப்படி இதுவரையிலும் ஒரு தரம் செய்திருக்க மாட்டேன்னு நான் இன்றைக்கு உங்களுக்காண்டி செய்து காட்டுறேன். நீங்கள் பாருங்க, இது எப்படி செய்கிறது என்ற முதல்ல காட்டுறேன். இதுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்துள்ளுங்க. நான் இதில் இந்த முழங்காலுக்கு கீழே உள்ள ஒரு பாகம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறேன். இந்த முழங்காலுக்கு கீழே ஒரு உரிக்கைக்குள்ளே இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு துண்டி எடுத்து இதை இழுத்து இப்படி அதோடு சேர்த்து தோலோடு சேர்த்து உரிச்சா சுகமாக உரிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஏதாவது இப்படி ஒரு முள் உள்ளது இல்லை அது முள்ளு கரண்டியை வச்சு நல்லா கால்களை எல்லாம் நல்லா குத்தி விடணும். அந்த உப்பு மிளகுகள் மஞ்சள்கள் எல்லாம் ஊறுறதுக்கு சரியா இப்படி வச்சு இது இல்லாட்டிக்கு ஒரு குறுகான சின்ன கத்தியாலையும் குத்தி விடலாம். அடுத்தது இதுக்கு பிரெட் கிராம் அதாவது பான் பவுடர் இது இதுக்கு இப்போ செய்யணும் புதுசாக நான் வேண்டி வச்சுக்கிறேன். அதை அடுத்தது இந்த மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது இந்த தோசை பருவத்துக்கு நீங்கள் கதைக்கணும். இப்போ ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இதில் ஒட்டக்கூடிய இருக்கும். இதை பிரட்டி எடுக்க அதுக்கு நீங்கள் குழைக்க கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மஞ்சள் பவுடர் கொஞ்சம் போடுங்க. போட்டு இதை நான் இப்போ குழைச்சி எடுத்துருக்கிறேன் தண்ணியில். உங்களுக்கு தேவைக்கு தாண்டி இது நான் 2 கிலோ இல்லை கால் சிக்கன் லெக் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணியை கொதிக்கக்குள்ளே இதே அதுக்கு போட போகிறேன். போடக்கு முந்தி நீங்கள் இந்த மஞ்சள் பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போட்டுக்கொள்ளுங்க. உப்பு கணக்காக சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரும்பினால் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நல்லா இருக்கணுமெண்டா இது சோயா சோஸ் நீங்கள் விடலாம் அல்லது விடலாம். அல்லது சிக்கன் நீங்கள் அவிய விடைக்க 2 தக்காளி பழத்தை ஒட்டி போட்டு அவிய விடுங்க. ஓரளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது விநாயகரி ஆப்பிள் விநாயகரி அது கொஞ்சம் இதுக்கு விட போகிறேன். இப்போ இது சொப்டாக வரும் பிடிச்சி எடுக்க. இது மிகவும் அருமையான ஒரு சாப்பாடு. இது ஆக்கள் இந்த சிங்கள மக்களுடைய ஒரு சாப்பாடு இந்த பாட்டிலையும் இந்த இது இருக்கும். இதுவரையிலே எங்களுடைய ஆக்கள் இதை செய்தது கிடையாது. வீடியோக்களில் பார்த்தேன்னா இப்படி நீங்கள் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவீர்கள். இது ஒரு அருமையான ஒரு சுவை உள்ள உணவு பாருங்க. இப்போ நான் இதுக்கு உப்புக்கு போட போகிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. சரி, அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போடுங்க. மஞ்சள் பவுடர் கலராயும் இருக்கும் கோழி, அதை விட பாதுகாப்பானதும். இப்போ விநாயகரி கொஞ்சம் விட போகிறேன். சரியா, விநாயகரி விடுங்க. நீங்கள் இது பாவிக்கிறேன்டா பாவிக்கலாம், எல்லாத்தையும் விடலாம். நான் என் பிள்ளைகளை இது நல்ல ருசியாக இருக்க வேண்டக்காண்டி இதை பாவிக்கிறேன். கோழி இதிலே அவிஞ்சு வரைக்குள்ளே நல்ல சுவையாக இருக்கும். சரியா, இப்போ நான் ஏற்கனவே கையெல்லாம் கழுவித்தான் துவங்கினான். எனக்கு சுத்தம் பண்ணா நிறைய பிடிக்கும். அதனால் இப்போ இதை அதான் அந்த போடுறதுக்கு முன்னே இப்படி குத்தி விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்கு நீங்கள் எடுத்துடணும். ரெண்டா ஆக இதண்டா உடைஞ்சி வந்தால் அது பிரட்டுறதுக்கு பொரிக்கிறதுக்கு சரியில்லை. கணக்கான பருவத்துக்கு நீங்கள் பார்த்து குத்தி பார்த்து இறக்கிடுங்க. இது ரம் இங்கிலீஷில் சொல்லுவாங்களே நினைக்கிறேன். இந்த முழங்காலுக்கு கீழே உள்ள பாகம் அதை எடுத்து கொள்ளுங்க. நீங்கள் மேல் துடியை எடுக்காமல் இது இப்படி செய்கிறேன்டா அது மற்ற நீங்கள் ஃப்ரைட் சிக்கன்ண்டா தான் அதை துடியை எடுக்கலாம். இது இவ்வளோதான். இப்போ நான் 20 நிமிஷத்தில் இருந்து அரை மணி நேரம் அதுக்குள்ளே நான் பார்த்துட்டு இறக்குவேன். இப்போ பருவத்தை நான் பிறகு காட்டுறேன். சரி, நான் இறக்கின பிறகு தான் இதில் துவச்சிட்டு இந்த பவுடரில் சுற்றி எடுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம உப்பை கணக்காக பாருங்கள். உப்பு இல்லாட்டிக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கணக்காக பார்த்து தானுங்க. சரி, நான் உங்களுக்கு பிரட்டிக்க காட்டுறேன் திரும்ப. இப்போ பாருங்க, இது நான் இறக்கி கொண்டிருக்கிறேன். கணக்கை விடக்கூடாது. இப்போ ஒரு முக்கால் பருவத்தில் நீங்கள் இறக்கிடணும்.
ஆக வெடிச்சு தண்டு அப்படி தூள் தூளாக வந்துடும். வெந்து இதில் பிரட்டுறதுக்கு கஷ்டம். அப்போ நீங்கள் அதுக்கு முதல்ல எடுத்துடணும். எடுக்க நீங்கள் உடையாமல் இப்படி இதுகளை வச்சு எடுக்கலாம். சரி, இது இப்போ வந்து முடிஞ்சது. அடுப்பு அனுப்பாட்டிலாம். நீங்கள் இப்போ இந்த இதை எடுத்து ஒரு போத்தலில் விட்டு வச்சிக்கலண்டா ஃப்ரிட்ஜரில் வந்து இது வந்து இந்த புய்யோண்டு சிக்கன் என்று சொல்லுவாங்க. அதாவது இதில் அவிஞ்ச தண்ணி. நீங்கள் கோழி காய்ச்சிக்குள்ளே இதை வந்து கொஞ்சம் விட்டு காய்ச்சிக்குள்ள நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் அப்படி வச்சு செய்து பாருங்கள். அல்லது நீங்கள் மிரக்கரைக்கும் விட்டு சாப்பிட்லாம். அதாவது மச்சம் சாப்பிட்றாக்கள் மிரக்கரை செய்யக்குள்ள நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் நல்ல ருசியாக இருக்கும். எடுத்து வச்சால் நல்லது. இது கோழியிலே அவிஞ்ச தண்ணி. அப்போ வேஸ்ட் ஆக்கக்கூடாது. கோழியை கரை வைக்கக்குள்ள, அதாவது நீங்கள் மிரக்கரை எதுவும் வைக்கக்குள்ள மட்டன் சாப்பிடாதாக்கலண்டா விடக்கூடாது. மட்டன் சாப்பிட்றாக்கலண்டா விட்டு வைக்கலண்டா அது நல்ல ஒரு மெத்தட். நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு மஞ்சளாக இருக்குது. மஞ்சள் போட்ட வழியாக இப்போ வந்து நான் என்ன செய்வேன், இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த இதை இதில் தோய்ச்சி இதில் பிரட்டி எடுக்கிறது தான் இது. இப்போ வந்து பிரட்டி எடுக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன்னா பாருங்க. வந்து இது ஒரு பென்சவுண்டு. இதில் சில்வர் சின்னனா இருக்குது. அல்லது உங்கள மரத்தில் இருக்கும். நீங்கள் கையால் தோச்சி எடுக்கிறேன்டாலும் பரவாயில்லை. கையால் எதான்றா என்ன மாக்கள் விரலும், அதுக்காண்டி நான் இதில் துவைக்கிறேன். இப்போ இதுதான். இப்போ நீங்கள் இதை மாவை முதலே கரைச்சி வச்சிடலண்டா உங்களுக்கு சுகம். இப்போ இவ்வளோதான் வேலை. இது கைச்சி சிக்கனும் இல்லை, நாங்கள் பொறிக்கிற 65 அது இது அதுகளும் இல்லை. இது ஒரு வந்து உண்மையிலேயே ஒரு சிங்கள மக்கள் ஒரு சாப்பாடு தான். அந்த அவையெல்லாம் இப்படி செய்வேன். நான் வந்து இங்கே எங்களோட பிள்ளைகளுக்கு இன்னும் ரொம்ப செய்து கொடுப்பேன். எப்படி உங்களை மேலே இருக்கா விரும்பி சாப்பிடுவேன். நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்துட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து கிட் சாப்பாடு தான். நீங்கள் வந்து இது போடையக்க விரும்பினா நீங்கள் இதுக்குள்ளே வந்து மிளகு பவுடர் போடலாம், அல்லது சில்லி பவுடர் சில்லியை போட்டு செய்யலாம். நான் வந்து போடையில் சும்மா தான் செய்துருக்கிறேன். பிள்ளைகள் வந்து சும்மா போட்டு தண்டாத்தான் சாப்பிடுவேங்க. எனக்கு விருப்பம் உரைப்பு சாப்பிட. நான் எந்த இதுக்காண்டி நான் வந்து உரைப்பு இல்லாமல் சாப்பிடுவேன். உரைப்பு சாப்பிட்ற பிள்ளைகள் உரைப்பு சாப்பிடணும்னா கொஞ்சம் மிளகு பவுடரை போடுங்க. இல்லாட்டி சில்லி பவுடரை போட்டு பிள்ளைய அவிக்க விடலாம். அல்லது நீங்கள் இதில் தூவி போட்டு பொரிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் லன்ச்சை செய்கிற முறையை காட்டியிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பிறகு உங்களோட இது டேஸ்ட்டுகள் மாற்றி செய்யலாம். அது உங்களோட விருப்பம். நான் அந்த சுதந்திரத்தில் தலையிடையில் அது நீங்கள் நீங்கள்லாம் தயாரித்து செய்யலாம். நீங்கள் வேறு பேர்கள் வைக்கிறேன்டா வைக்கலாம், உங்களுக்கு விரும்பின மாதிரி. ஆனால் நான் இதை பார்த்துக்கிறேன், இப்படி ஒரு தரம் செய்யலை. நான் இன்றைக்கு செய்து போடுறேன். பாருங்க, அவ்வளோதான். இது இந்த கைச்சி சிக்கன் வந்து பவுடரை துவைக்கிற மாதிரி தான். அது இல்லை, இது வந்து வித்தியாசமானது. இந்த மாவை நீங்கள் துவைச்சி எடுக்கக்குள்ளே வந்து நல்லா படியை விட்டு எடுத்தீங்களாண்டா இந்த இது வேஸ்ட் ஆகாது கணக்க. அதாவது உங்களுக்கு வீண் போகாது. இப்படியே மாவோட போட்டாங்கள் அது என்ன கட்டி வரும். இப்படி கட்டி வரும்.
இப்போ இந்த பவுடரும் வந்து கணக்கு தேவைப்படும், வேஸ்ட் ஆகும். இப்போ நல்லா வடியை விட்டுட்டு எடுக்கணும். ஆனால் மாவையும் வந்து இங்கே கரைக்கைக்குள்ளே பதத்துக்கு கரைச்சி எடுங்க. தோசை மாவு மாதிரி ஊற்றக்கூடிய பதத்துக்கு வர மாதிரி இந்த அப்போ தான் இப்போ பாருங்க. இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் முதலே கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டேன், உங்களுக்கு காட்டணுன்றக்காண்டி. இதை நான் வைக்கிற ஒரு பஞ்ச் வந்து அதாவது நிக்கல் பஞ்ச், அதாவது வந்து சில்வரில் உள்ள பென்ஸு இருக்குண்டு இருக்குது. பெரிய ரெஸ்டாரண்ட்டுகள் இதெல்லாம் பாய்க்கிறது. இப்போ பாருங்க. அப்போ இப்படியோ நீங்கள் இப்போ பொரிச்சு எடுத்துட்டு இப்போ முதல் சிக்கன் அழிஞ்சிட்டு தானே கோழி. அப்போ நீங்கள் வந்து கணக்குக்கு பொரிச்சு எடுங்க, ஆக கருவக்கூடாது. நெருப்பை கணக்காக வையுங்கோ, வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்தால் சரி. நான் வந்து முதல் பொரிச்சு எடுத்துருக்கிறேன் பாருங்க. எப்படி இருக்கு, அழகாக நீட்டாக இருக்குண்டு. இப்போ கழிச்சி சிக்கன்டா இப்படி முள்ளு மாதிரி இருக்கும். இது வந்து நீட்டாக அப்படி இருக்கும். ருசியும் வந்தால் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செய்து உங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்க, கொடுத்துட்டு எனக்கு கொமாண்டில் சொல்லுங்க இப்படி இருக்கண்டு. நீங்களும் பாட்டிகளை எது பண்ணா இப்படி செய்யுங்க, நல்லது. ஃப்ரைட் சிக்கன் நீங்கள் செய்யலாம், அதை விட இப்படி செய்தால் என்ன நல்லது, விரும்பி சாப்பிடுவேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இப்போ இது என்னென்று செய்த நீங்கள் வந்து நீங்கள் அப்போ சொல்லி கொடுங்க. சரி, இது சீக்ரெட்டான இது, நல்ல உணவும் கூட. இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டால் எண்ணெயோட பாய்க்கைக்குள்ளே கையில் கவனம். கொதி எண்ணெய் சுட்டு தந்தால் தெரிந்தானே. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மார்க்கு. இது வந்து நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யிக்க வந்து ஒரு களிப்பட்டது, அவ்வளோதான். அப்படியோ கருத்து புண்ணாய் வந்து வெந்து மாறிட்டு. அப்போ இந்த எண்ணெயில் நீங்கள் பாய்க்க வந்து கவனமாக இருக்கணும். இது இன்னொரு நீங்கள் ஒரு நினைக்கிறேன் ஒரு நிமிஷத்தில் இருந்து 1.5 நிமிஷத்தில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அந்த வெளி மா பொரிகிறதுக்கு தானே பொரிச்சு எடுத்துடலாம். அப்போ இப்போ வந்து கரைக்க காட்டுறோம் உங்களுக்கு. சரி நண்பர்களே, நண்பிகளே, அக்கா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். அருமையான ஒரு சாப்பாடு வந்து இதை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். சரி பாருங்க. இப்போ நான் வந்து பொரிச்செல்லாம் எடுத்துட்டேன். இதுதான் வந்து கோழி முழங்கால், அதாவது பான் பவுடரில் துவச்சி செய்திருக்கு, பிரெட் கிராமில் செய்திருக்கு. சிக்கன் வந்து ராம் சிக்கன் வந்து சொல்கிறது. இது வந்து அங்கே கொழும்புல சிங்கள மக்கள் எல்லாம் ராம் சிக்கன் உண்டு. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் இது மிகவும் ருசியான சாப்பாடு, நல்லா இருக்கும். ஏதாவது நீங்கள் உங்களோட கொண்டாட்டங்கள் கண்டா இப்படி செய்து இதண்ணுங்க. நம்ம பெரிய இலக்கையாக இருக்கும், சிலது சின்னனாக இருக்கும். சரி, இப்படி செய்துட்டு நீங்கள் எனக்கு கொமாண்ட் போர்டில் போடுங்க, செய்து பாருங்கள். மிகவும் திரும்ப புள்ளிகளுக்கு அப்படின்னா புள்ளிகளுக்கு விரும்பின சாப்பாடு இது. இங்கே செய்யக்குள்ளே நீங்கள் உரைப்பு ஏற்ற மாதிரி உரைப்பை போட்டு பிரட்டியும் செய்யலாம், என்ன மாதிரி அது உங்களோட விருப்பம். சரி, இன்னொரு அப்போ வந்து இதில் ஒரு துண்டி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வந்து அந்த மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் தான், ஏன்டா விரும்பி சாப்பிடுவேன். சரி, இப்போளாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர் தோழிகள், அம்மா, அக்கா, தம்பி எல்லாருக்கும் நன்றி. இன்னும் தொடர்ந்து ஆதரவு தாருங்க. அதுதான் எனக்கு வேணும். அதான் வேணுமென்ற நீங்கள் எல்லோரும் எனக்கு வேணும். எல்லோரும் தேவை. எல்லோரும் நிலமாக இருக்கணும். கொரோனா காலத்தில் இந்தியாவில் ஜனங்க கஷ்டப்படுது பார்த்தோன்னே நான் அழுதும் போட்டேன். அப்படியான இது என்ன செய்கிறது, எல்லாருக்கும் உள்ள இதுதான். கவனமாக இருந்துள்ளுங்க, வெளியில் போகாதீங்க கூடுதலாக. சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் செல்வன் கிச்சன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.
நன்றி நன்றி.